அனைத்து முன்னாள் முப்படை சகோதரர்களுக்கும் முண்டாசு கவிஞன் மகாகவி சுப்பிரமணிய பாரதி பிறந்த பூமியான எட்டயபுரத்திலிருந்து ஜீவானந்தத்தின் இனிய வணக்கம். இன்றைக்கு வேலூர் மாவட்டம், ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்திலிருந்து வீட்டு வரி மீளப் பெறுவதில் சார்பாக ஒரு கடிதம் கிடைக்கப் பெற்றிருக்கிறது. இந்த கடிதத்தின் மீதான ஒரு சில கருத்துக்களை நான் இங்கே பகிர்வித்திருக்கிறேன். நண்பர்கள் பயன்படுத்தி கொள்ளுமாறு வேண்டுகிறேன். அந்த சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வீட்டு வரி சார்ந்து ஒரு திருக்குறள். ஊழ் என்றால் விதி அதிலிருந்து நான் ஒரு திருக்குறள் சொல்கிறேன். பேதை படுக்கும் இழவூழ் அறிவகற்றும் அகழூல் ஊற்றாக்கடை. பேதை படுக்கும் இழவூல் அறிவகற்றும் அகழூல் ஊற்றாக்கடை. விதின்னு ஒன்று இருக்கு இல்லையா? நமக்கு எல்லோரும் நம்முடைய தெய்வத்தை வணங்குவோம், விதி அப்படின்னு சொல்லி எல்லோரும் பேசுவோம். அந்த விதியானது நம்முடைய பொருள் இழப்பதற்கு காரணமாக இருந்தால் ஒரு மனிதனை அறிவற்றவனாக்கிவிடும். நம்முடைய பொருள் இழந்து போகணும் அப்படின்ற விதி இருந்ததுன்னா அந்த மனிதனை, அவனுடைய விதியானது அறிவற்றவனாக்கிவிடும். பொருள் சேர்வதற்கான விதி இருந்ததுன்னா அந்த விதி ஒரு மனிதனை அறிஞனாக்கிவிடும். இதை நம்முடைய வீட்டு வரி சார்ந்து நான் இங்கே சமர்ப்பிக்கிறேன் அனைத்து நண்பர்களுக்கும். இப்போ நான் அந்த கடிதம் பாருங்கள், இது கையில் இருக்குது. வாட்ஸ்அப்பில் கிடைக்க பெற்றது. வேலூர் மாவட்ட ஏடி சார் 8ஆம் தேதி ஏப்ரல் 8க்கு சைன் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒரு சில விளக்கங்கள். இந்த விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு அரசு ஆணையினுடைய ஜிஓ நம்பர் 169 வெளியிடப்பட்ட நாள் 27/2/24. சரியா? இது ஜிஓ வெளியிடப்பட்ட நாள், ஜிஓ நம்பர் சொல்லிட்டேன், வெளியிடப்பட்ட நாள் சொல்லிட்டேன். அது சார்ந்து சில ஷரத்துன்னு சொல்லுவோம், அந்த ஷரத்துகள் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. முதலாவது ஷரத்து, வீடு முன்னாள் படைவீரரின் பெயரில் இருத்தல் வேண்டும். முன்னாள் படைவீரர், ரெண்டாவது ஷரத்து இது, முன்னாள் படைவீரர் தமிழ்நாட்டை சார்ந்தவராகவும் மற்றும் நிரந்தர தமிழ்நாட்டில் குடியிருப்பவராகவும் இருத்தல் வேண்டும். மூன்றாவது ஷரத்து, முன்னாள் படை வீரர்கள் சொந்த வீட்டிற்கு அவர்களின் சொந்த பயன்பாட்டில் குடியிருப்பாக பயன்படுத்தப்படும் கட்டிடத்திற்கு மட்டும் இச்சலுகை வழங்கப்படும். முன்னாள் படை வீரர் வருமான வரி செலுத்துபவராக இருத்தல் கூடாது. இராணுவ பணியிலிருந்து ஓய்வு பெற்றபின் மறு வேலைவாய்ப்பு ரீஎம்ப்ளாய்மெண்ட் ஆகிடக்கூடாது. ஒன்றிய அரசு பணி, ஒன்றிய மாநில பொதுத்துறை நிறுவனங்களில் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் பணிபுரிபவர்கள் மற்றும் இந்த மறு வேலைவாய்ப்பு பணியில் இருந்து ஓய்வூதியம் பெறுபவர்களாக இருத்தல் கூடாது. வீட்டு வரி மீளப்பெற வீட்டு வரி செலுத்திய 6 மாதத்திற்குள் இவ்வலுவலகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். வீட்டு வரி மீளப்பெறும் விண்ணப்பத்தை உதவி இயக்குனர், முன்னாள் படைவீரர் நல அலுவலகம், வேலூரில் பெற்றுக்கொள்ளலாம். இது எல்லா மாவட்டங்களுக்கும் பொருந்தும். வேலூர் மாவட்டம் மட்டுமல்ல, எல்லா மாவட்டங்களுக்கும் பொருந்தும். இப்படி ஒரு 7 ஷரத்துகள் இந்த கடிதத்தில் நமக்கு அறிவுரைப்படுத்தியிருக்கிறாங்க. சரியா? இப்போ இது பற்றி, இந்த கடிதம் பற்றி ஒரு தெளிவான புரிதல் நான் சொல்கிறேன். இந்த முதலாவது ஷரத்து நான் சொல்லிடுறேன். வீடு முன்னாள் படைவீரரின் பெயரில் இருத்தல் வேண்டும். அது எங்கே கிடைக்கும், எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நம்ம கிராமப்புறங்களில் அல்லது நகர்ப்புறங்களில் பஞ்சாயத்து அலுவலகங்களில் நம்ம போய் வீட்டு வரி முனிசிபல் ஆஃபீஸ்னு சொல்லுவோம், கார்ப்பரேஷன் ஆஃபீஸ்னு சொல்லுவோம். முனிசிபாலிட்டி ஆஃபீஸில் போய்ட்டு வீட்டு வரி கட்ட போகும்போது அந்த வீடு இப்போ நான் அப்ளிகேஷன் ஃபில்லிங் பண்ணுறேன், ஃபில்லப் பண்ணி மீளப்பெறுதல்
கேட்குறேன் அப்படின்னா அந்த வீட்டில் ஒரு டோர் நம்பர் இருக்கும், எனக்கான டோர் நம்பர் இருக்கும். அந்த டோர் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கணும். கூடவே என்னுடைய பெயர், விலாசம் மாறக்கூடாது, கவனமாக வச்சுக்கிடுங்க. ஏன்னா விலாசம் மாறிடுச்சுன்னா அப்புறம் நமக்கு ஏடி ஆஃபீஸில் அது கொஞ்சம் சிக்கலை உருவாக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த டோர் நம்பரு, விலாசம், பெயர் இது கரெக்டாக இருக்கணும் அந்த வீட்டு வரி பில்லில். அதை கொஞ்சம் கேட்டு வாங்குங்க. இது தேவையான ஆவணம் எங்கே கிடைக்கும்? அந்த வரி செலுத்தின ரசீது. அந்த ரசீது எங்கே கிடைக்கும் அப்படின்னா முனிசிபல் ஆஃபீஸில் கிடைக்கும். இது முதலாவது சரத்துக்கான வழிமுறையை சொல்லிட்டேன். ரெண்டாவது சரத்துக்கான வழிமுறை கொஞ்சம் கடினமாக இருக்கும். முன்னாள் படை வீரர் தமிழ்நாட்டை சார்ந்தவராக இருக்க வேண்டும் மற்றும் தமிழ்நாட்டில் நிரந்தரமாக குடியிருத்தல் அவசியம். அப்போது இந்த இடத்துக்கு நம்ம என்ன அந்த அப்ளிகேஷன் கூட சப்மிட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா குடியிருப்பு சான்று. இந்த குடியிருப்பு சான்று 1 வருஷத்துக்கு தான் செல்லுபடியாகும். தாலுகா ஆஃபீஸில் கொடுக்கக்கூடிய குடியிருப்பு சான்று 1 வருஷத்துக்கு மட்டும்தான் செல்லுபடியாகும். 2வது வருஷம் போகும்போது நீங்கள் மறுபடி குடியிருப்பு சான்று அப்ளை பண்ணி வாங்கணும். இது எங்கே கிடைக்கும்னா தாலுகா ஆஃபீஸில் கிடைக்கும். முன்னாள் படை வீரர் தமிழ்நாட்டை சார்ந்தவராகவும் தமிழ்நாட்டில் நிரந்தர குடியிருப்பாளராகவும் இருத்தல் வேண்டும். தேவையான ஆவணம் விஓவிடமோ அல்லது ஆன்லைன் மூலம் தாலுகா அலுவலகத்துக்கோ அப்ளை பண்ணி அந்த குடியிருப்பு சான்றிதழ் நீங்கள் வாங்கிக்கணும். இது இல்லாமல் நீங்கள் போய் ஏடி ஆஃபீஸில் போய் அப்ளை பண்ணிங்கன்னா நிச்சயமாக குடியிருப்பு சான்றிதழ் கேட்பாங்க. இது என்னுடைய யூகம். அவங்க கொடுத்துருக்கிற சிரத்தில் இருக்கக்கூடிய யூகத்தின் அடிப்படையில் தான் நான் இதை சொல்கிறேன். நிச்சயமாக கேட்பாங்க. மன்னிக்கும். 3வது சரத்து, வீடு சொந்த பயன்பாட்டில் இருத்தல் வேண்டும். அதாவது இந்த சரத்து 3வது சரத்து என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ நான் குடியிருக்கிறேன் அப்படின்னா அந்த வீட்டுக்கு டோர் நம்பர் நான் தான் ஜீவானந்தம் தான் பயன்படுத்துகிறாரு அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆவணம் வேணும். அந்த ஆவணம் எங்கேருந்து கிடைக்கும்? 2 விஷயத்தில் கிடைக்கும். ஒன்று, பஞ்சாயத்து போர்டில் கட்டக்கூடிய அந்த வீட்டு ரசீது, அதில் நம்முடைய பெயர் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. குடியிருப்பு சான்று அது வந்துடும். யார் விஓஓ தாலுகா ஆஃபீஸ்லேருந்து நமக்கு கிடைக்கும். அதில் சொந்த வீட்டில் குடியிருக்கிறார் அப்படிங்கிற விலாசம் வந்துடும். அது கூடவே குடும்ப அட்டைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ரேஷன் கார்டு, ஒரு வேலை இதையும் கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். நிச்சயமாக கேட்பாங்க. ஏன்னா குடியிருப்பு அந்த ரேஷன் கார்டில் நம்முடைய வீட்டு விலாசம் இருக்கும். இதையும் இந்த ரேஷன் கார்டும் கேட்கப்படலாம். 4வது சரத்து, வருமான வரி செலுத்துவோராக இருக்கக்கூடாது. சரியா? இப்போ பொதுவாக பெரும்பாலும் முன்னாள் படை வீரர்களில் ஒரு 70%, 75% வருமான வரி செலுத்தக்கூடிய நபராக இருக்க மாட்டாங்க. அப்போ இதற்கான ஆவணம் என்ன? நம்ம எங்கேயும் போய் ஆவணம் வாங்க முடியாது. இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் போய்ட்டு நான் வரி செலுத்தலை அப்படிங்கிறதுக்கு உண்டான அத்தாட்சி கொடுங்கன்னு நாம் கேட்க முடியாது. சுய கையொப்பமிட்ட மனு நாம் கொடுக்க வேண்டியது சூழ்நிலை உருவாகும். நான் வருமான வரி செலுத்தலை, முன்னாள் படை வீரர், பேர், நம்பர், ரேங்க்கு இது எல்லாம் சொல்லிவிட்டு இந்த முகவரியில் குடியிருக்கும் நான் வருமான வரி செலுத்தவில்லை அப்படிங்கிறது சுய கையொப்பமிட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். 5வது சரத்து, வரி செலுத்திய 6 மாத காலத்திற்குள் ஏடி அலுவலகத்தில் மீளப்பெறுதல், வீட்டு வரி மீளப்பெறுதல் அப்ளிகேஷன் நம்ம சப்மிட் பண்ணி ஆகணும். 6 மாத காலத்திற்கு உள்ளாக, அதுக்கு மேலே வாங்க மாட்டாங்க. 6வது சரத்து, விண்ணப்பம் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. விண்ணப்பம் நமக்கு சோல்ஜர் போர்டு மூலமாகவே கிடைச்சோம், அங்கேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வீட்டு வரி மீளப்பெறும் விண்ணப்பத்தை உதவி இயக்குனர் முன்னாள் படை வீரர் நல அலுவலகம், வேலூர்
மூலம் பெற்றுக்கொள்ளலாம். இது வேலூர் மாவட்டத்துக்கு மட்டும்தான் அந்த கடிதம் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. எல்லா சோல்ஜர் போர்ட்லேயும் ஒரே ஷரத்து தான் இருக்கும், மாறி மாறி இருக்காது. அதனால் சரி, இப்போது தகுதி வாய்ந்தவர்கள் யார் அப்படிங்கிறத இந்த ஷரத்தில் நாம் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று, முன்னாள் படை வீரர் வீடு முன்னாள் படை வீரர் பெயரில் தான் இருக்கணும், அப்படி தான் சொல்லுது இந்த ஷரத். சில யூடியூபர்கள் மனைவி பெயரில் இருந்தாலும் வாங்கலாம், மகன் பெயரில் இருந்தாலும் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை கொண்டு வந்து திணிக்கிறாங்க. ஆனால் இந்த முழு ஜீவோ, அதில் இருக்கக்கூடிய ஷரத்துகள் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஜீவோ இதுவரைக்கும் யாருடைய கைக்கும் பாரல. வந்திருந்தால் கொஞ்சம் அப்லோட் பண்ணுங்க. முன்னாள் படை வீரருக்கு அடுத்த வாரிசு இருந்தால் அதை நம்ம சட்டத்தின் மூலமாக என்ன செய்யணும், எப்படி செய்யணும், அதற்குண்டான வழிமுறைகள் தனி. மனைவி பேரில் இருந்தால் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கு இன்னும் உரிய ஜீவோ நமக்கு வரல. எந்த ஜீவோ இருக்குது அப்படின்னு கேட்பாங்க சில யூடியூபர்கள், ரொம்ப புத்திசாலிகள். அது அடுத்த யூடியூப்பில் நான் தெளிவாக சொல்கிறேன். இவ்வளவு சிக்கல்கள் அந்த யூடியூபரால் வந்தது தான். அதையும் நான் தெளிவாக அடுத்த வீடியோவில் நான் ஆதாரத்தோடு நிரூபிக்கிறேன். வீடு முன்னாள் படை வீரருடைய பெயரில் இருக்கணும், தமிழ்நாட்டை சார்ந்தவராக இருக்கணும், தமிழ்நாட்டுக்கு உள்ளதான் குடியிருக்கணும் அப்படிங்கிறது ரெண்டாவது தகுதியாக சொல்கிறாங்க. அந்த வீட்டு வரி மேலே பெறக்கூடிய வீடு மனுதாரர் குடியிருக்கணும். அதாவது நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் நான் தான் குடியிருக்கணும். சில நண்பர்கள் இருப்பாங்க, வாடகைக்கு விட்டுருப்பாங்க, வெளியூர் போயிருப்பாங்க, முடியாது அப்படின்னு நான் சொல்லலை, ஷரத் சொல்லுது. அந்த வீட்டில் ஜீவானந்தம் மேலே பெறுறதுக்கு அப்ளிகேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த வீட்டில் நான் தான் குடியிருக்கணும், அப்படி தான் ஷரத் சொல்லுது. நான் யாருக்கோ வாடகைக்கு விட்டுட்டேன், எனக்கு வீட்டு வரி ரிட்டர்ன் கொடுங்க அப்படின்னா முடியாது, அப்படி இல்லை. இது ஷரத். வருமான வரி கட்டக்கூடாது, வருமான வரி கட்டுறவராக இருக்கக்கூடாது அப்படின்னு ஷரத் சொல்லுது. மற்ற விஷயங்கள் நான் அடுத்த வீடியோவில் தரேன். அந்த யூடியூபர் பற்றி ஒரு கடந்த 3 வீடியோக்கள் தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கு. இந்த வீட்டு வரி சார்ந்து என்ன சொல்லியிருக்கிறார் அந்த யூடியூபர் ஏடிக்களை எப்படி தரம் உயர்த்தி தரம் தாழ்த்தி எப்படி வர்ணனை பண்ணியிருக்கிறாரு, அது மந்திரிகள்கிட்ட நான் எப்படி பேசியிருக்கிறேன் பாருங்கள், என்னுடைய தைரியத்தை பாருங்கள், நான் எவ்வளோ தைரியசாலி, அதனால் நான் யாரை வேணாலும் மிரட்டலாம், நான் ராஷ்டிரபதிக்கு கடிதம் எழுதுவேன், பிரதம மந்திரிக்கு கடிதம் எழுதுவேன். ஏடியெல்லாம் என்ன, ஒரு மேஜர், லெப்டினன்ட் கர்னல், பிரிகேடியர், ஜெனரல், இவங்களையே நான் பேசும்போது நீங்கள்லாம் யார் அப்படிங்கிற துணிப்பில் பேசியிருப்பார். அது ஆதாரத்தோடு நான் அடுத்த வீடியோவில் தரேன் நண்பர்களே. ஸோ வீட்டு வரி சம்மந்தப்பட்ட விளக்கங்கள் இத்தனை இருக்குது. வாய்ப்புள்ள நண்பர்கள் இந்த தேவையான ஆவணங்களை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும். இதில் முக்கியமாக தாலுகா ஆஃபீஸ்லேருந்து ஒன்று நம்முடைய வசிப்பிடச் சான்றுன்னு சொல்லுவாங்க, வசிப்பிடச் சான்று வேணும், வீட்டு வரி கட்டியிருக்கிற ரசீது வேணும், அந்த ரசீதில் நம்முடைய பெயர் தான் இருக்கணும், அந்த வீட்டில் நம்ம தான் குடியிருக்கிறோமா அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆதாரங்கள் இந்த 3 இடங்களில் இடம்பெறும். ஒன்று வீட்டு வரி ரசீதில் இடம்பெறும், 2வது குடியிருப்பு சான்றில் இடம்பெற்றோம், நம்முடைய ரேஷன் கார்டில் இடம்பெற்றோம். அது வீடு சொந்த பயன்பாட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நான் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். பயன்படுத்தி கொள்ளுங்கள் நண்பர்களே. நன்றி அனைவருக்கும்.